ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏஐ. இன்னைக்கு நம்ம என்ன எபிசோட் பார்க்க போறோம்னா, 3 முடிச்சு. ஒரே ஒரு கையெழுத்து. சூர்யா நந்தினி காதலுக்கு முடிவு கட்டுமா? சூர்யாவின் உயிரை காப்பாற்ற நந்தினியை செய்த தியாகம் என்ன? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 3 முடிச்சு சீரியல் ப்ரோமோ ஒரு அதிர்ச்சியான திருப்பம் நடக்க இருக்கிறது. நந்தினி சூர்யாவை டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. எதுக்காக நந்தினி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு நான் என்னோட ஸ்டைலில் புரியுற மாதிரி சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நந்தினி காலையிலேயே எழுந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது சூர்யா நந்தினி கிட்ட வந்து, நந்தினி உன்னால் மட்டும் எப்படி இவ்வளோ வேலையும் ஈஸியாக பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்க? நந்தினி அதெல்லாம் பழசு சார், பழசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நந்தினி மட்டும் பால் கறக்க போகிறாங்க. சூர்யா நந்தினி கிட்ட, நீ இரு நந்தினி, இன்னைக்கு நான் பால் கறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நந்தினி, ஐயோ வேண்டாம் சார், அப்புறம் லட்சுமி உங்களை மிதிச்சிடுவான்னு சொல்கிறாங்க. சூர்யாவும், ஓஹோ அதுக்கு பேர் லட்சுமியா, இன்னைக்கு லட்சுமியை நானான்னு பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பால் கறக்க சூர்யா போகிறாங்க. நந்தினி சொன்ன மாதிரியே மாடு சூர்யாவை எட்டி உதைச்சிருது. சூர்யா கீழே போய் விழுந்துறாரு. நந்தினி சூர்யா கிட்ட போயிட்டு, நான் தான் சொன்னேன்ல சார் வேண்டான்னு, அதுவும் பட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூர்யாவும், அதெல்லாம் ஒன்றும் படலை நந்தினி, இங்கே நடந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும், வெளியே சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மழுப்புறாரு. நந்தினியும் சிரிச்சுக்கிட்டே சரிங்க சார்னு சொல்கிறாங்க. அப்போது மாமா வந்துடுறாங்க. மாமாவும் அதை பார்த்துறாங்க. சூர்யா எதை பார்த்தேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் லட்சுமி கிட்ட மிதி வாங்குறது தான் மாமான்னு சொல்கிறாங்க நந்தினி. ரஞ்சு கிட்ட போய் ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு சொல்கிறாங்க. ரஞ்சு கிட்ட, மாமா நான் இன்னும் இந்த விஷயத்த வெளியே சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் இன்னைக்கு நான் ஸ்கூலில் முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் ட்ரீட் வைக்கணும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. சூர்யாவும் சரி ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரஞ்சு ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. சூர்யா நந்தினி கிட்டேயும், நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், மேலே எல்லாம் சாணி போட்டுருச்சுன்னு சொல்லிட்டு சூர்யா போயிடுறாரு. நந்தினி பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது நந்தினி மொபைலுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. நந்தினியும் கால் அட்டன் பண்ணி யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோனில் மாதங்கி பேசுகிறாங்க. நான் நந்தினி கிட்ட, உன்னோட எக்ஸ்பர்ட் உயிரோட தான் இருப்பான், உன்னுடைய ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கணும்னா நீ நான் சொல்கிறத செய்யணுன்றாங்க. நந்தினி யார் நீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. மாதங்கியும், நான் யார் வேணா இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறத நீ, பெரிய விஷயம், என்னோட ஹஸ்பண்ட் உயிரை காப்பாற்றுறதுக்கு சொல்கிறாங்க. நந்தினி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியணும் சொல்கிறாங்க. மதங்கி கிட்ட, உன்னோட கிராமத்தில் சேர்ந்த கேம்ப்ல நடந்துச்சுல்ல, அதுபோல உன்னோட ஹஸ்பண்ட் சூர்யா பிளாட்லயும் நடக்கும். அப்போ உன்னோட ஹஸ்பண்ட் பிளாட்ல நான் என்னோட ஆளை வச்சு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டேன். அப்போ அதோட எஃபெக்டிவ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்னு, அதுக்குள்ள நான் சொல்றதை நீ செய்யணும். உன்னோட ஹஸ்பண்ட் நீ உயிரோட பார்க்க முடியாது ன்னு சொல்றாங்க. நந்தினியும், நான் நான் என்ன லூசாடா, ஃபோனை வச்சுட்டு கட் பண்ணிடுறாங்க. சூர்யா குளிச்சுட்டு வராரு. நந்தினி சூர்யாவுக்கு காப்பி கொடுக்குறாங்க. சூர்யா காப்பி குடிச்சிட்டே இருக்கும்போது சூர்யா நேரில் இருந்து பிளாட்டுக்கு வர்றது அதை பார்த்து நந்தினி பதறி போகிறாங்க. உடனே சூர்யா கிட்ட, சார் மூக்கில் இருந்து பிளட் வருதுன்னு சொல்கிறாங்க. சூர்யா, அதுவா, அது அப்படித்தான் நந்தினி, அடிக்கடி வரும்னு சொல்கிறாங்க. நந்தினி, என்ன சார் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சூர்யா, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது நந்தினி, இப்போதான் இங்கே தான் தண்ணி மாற்றி குடிக்கிறேன்ல, அப்புறம் குளிக்கிறேன்ல, அதனால எனக்கு ஒத்துக்காமல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நந்தினி மனசே சரியில்லை. உடனே ஃபோனை எடுத்து மாதங்கிக்கு கால் பண்ணுறாங்க. மாதங்கிக்கு கால் அட்டன் பண்ணிட்டு நந்தினி கிட்ட, என்ன நந்தினி, சூர்யா மூக்குல இருந்து பிளட் வருதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நந்தினி, யாரு நீ, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாதங்கியும், சூர்யாவுக்கு நீ அபிஷியல் லேட்வர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏதோ மெடிசன் நேம் வாய்க்கில் வரல. மாதங்கி சொன்னதும் கேட்டதும் நந்தினி ஒரு மாதிரி ஆகிறாங்க. அப்புறம் சூர்யா உயிரை காப்பாற்றுறதுக்கு சரின்னு சொல்லிடுறாங்க. மாதங்கியும், குட், நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வான்னு சொல்கிறாங்க. நந்தினியும் சரின்னு சொல்லிட்டு மாதங்கி சொன்ன இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. ரஞ்சித்தும் மாதங்கிக்கு கால் பண்ண, நீ பண்ண ப்ராப்ளம்ல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாதங்கியும் சுந்தரவல்லி, நான் பக்கமாக ஒரு பிளான் பண்ணி இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரஞ்சித் கிட்டேயும், குட், அவங்க அங்கே இருக்கணும், அதான் எனக்கு பலம்னு சொல்கிறாங்க. மாதங்கியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு காலையை கட் பண்ணிடுறாங்க. நந்தினியும் பார்க்குறதுக்கு போகிறாங்க. நந்தினியும் மாதங்கியும் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. மாதங்கி காரில் வந்து நிற்கிறாங்க. அப்புறம் ஒரு ஃபேஸ் மாஸ்க் எடுத்து போட்டுட்டு காரில் இறங்கி வராங்க. முன்னாடி நிற்கிறாங்க. அப்புறம் எடுத்துட்டு வந்த ட்ராவலர்ஸ் பேப்பரை நந்தினி கையில் எடுத்து கொடுத்துட்டு சைன் பண்ண சொல்கிறாங்க. நந்தினி வேறு வழி இல்லாம மாதங்கி கொண்டு வந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுறாங்க. மாதங்கி நந்தினியும் கிட்ட மாற்றி மருந்தை கொடுக்குறாங்க. நந்தினியும் மருந்து வாங்கிட்டு மாதங்கியை பார்க்குறாங்க. மாதங்கி டிவோர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க. அப்போது நந்தினி மாதங்கி கிட்ட,
சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. நந்தினியும் கூப்பிட்டதும் மாதங்கி ஒரு செகண்ட்ல அப்படியே நிக்கிறாங்க. அப்புறம் அங்க கார்ல ஏறி கிளம்புறாங்க. நந்தினி உடனே மாத்து மருந்து எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனதும் சூர்யா போய் பார்க்குறாங்க. சூர்யா முடியாம படுத்திருக்காரு. நந்தினி பார்த்ததும் என்னாச்சுன்னு தெரியல. நந்தினி உடம்பு ஃபுல்லா ஒரே டயர்டா இருக்கு. ஏதோ பண்ணுதுன்னு சொல்றாங்க. நந்தினியும் மாத்தி மருந்த தண்ணீல மிக்ஸ் பண்ணி சூர்யாவுக்கு கொடுக்குறாங்க. நந்தினி கொடுத்த மாத்து மருந்த குடிச்சதும் சூர்யா உடம்பு சரியாகுது. சூர்யா உடனே நந்தினி கிட்ட, "எப்படி நந்தினி நீ தண்ணி குடுத்த உடம்பு சரியாயிடுச்சுன்னு?" சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனா நந்தினி டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ண தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாதங்கி டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு நேரா சுந்தரவல்லி கிட்ட போறாங்க. போனதும் சுந்தரவல்லி கிட்ட ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்றாங்க. சுந்தரவல்லி என்ன சர்ப்ரைஸ்ன்னு மாதங்கிட்ட சொல்லிட்டு கேட்குறாங்க. மாதங்கி நந்தினி சைன் பண்ண டிவோர்ஸ் பேப்பர் சுந்தரவல்லி கிட்ட குடுக்குறாங்க. சுந்தரவல்லி டிவோர்ஸ் பேப்பர வாங்கிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் மாதங்கி கிட்ட இந்த எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாதங்கியும் நான் நெனச்சது தான் வேணும். ஆன்டி சொல்றாங்க. சுந்தரவல்லியும் டிவோர்ஸ் பேப்பர கையில எடுத்துட்டு வேகமா வீட்டிலருந்து கிளம்புறாங்க. சுந்தரவல்லி கார எடுத்துட்டு கிளம்புனதும் மாதங்கி சுந்தரவல்லிய பார்த்துக்கிட்டே, அ நந்தினி கிட்ட இருந்து பிரிஞ்சுட்டு கூட்டிட்டு வா. அவள என் கையால ஒரு பெரிய ஆப்பு இருக்கணும்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நன்றி, வணக்கம்.